கஜ்ஜா என்கின்ற நபர் அவரது 2 பிள்ளைகளோடு சுட்டுக் கொல்லப்பட்டார். உண்மையில் ஒரு கொடூரமான விடயம். அவரது 2 ஒரு 5-6 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகளை யாரோ சுட்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளை நோக்கி துப்பாக்கிகள் திரும்புவது என்பது மிகவும் கொடூரமானது. ஆனால் அதில் சந்தேக நபர்களை கைது செய்யும் பொழுது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதற்கு முன்தினம் ஓஏசியினுடைய வீட்டிலே அந்த துப்பாக்கிதாரி தங்கியதாக ஒரு தகவலை நான் ட்விட்டரில் பார்த்தேன். இப்படியெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இதன் உண்மைத்தன்மைகள் ஆராய வேண்டும். ஆனால் மறுபக்கத்திலே இப்படி ஒரு கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, யாரின் தூண்டுதலால் இடம்பெறுகின்றது, யாருக்காக இந்த கொலை இடம்பெறுகின்றது என்பதையெல்லாம் கண்டறிய வேண்டியது ஒரு அவசியமானது ஒன்று. அதற்கு முன்னரே பாய்ந்து விழுந்து அந்த இடத்தில் கைது செய்யப்பட்டவரை கொலை செய்வது என்பது அர்த்தமற்றது. என்றால் உங்களுக்கு தெரியும், சில சமயங்களில் நாங்கள் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது தான் மெய் என்பார். சில வேளைகளில் அவர்களுக்கான ஒருவரின் குடும்பத்தை பிடித்து வைத்து கொண்டு இதை எப்போ சுட்டுட்டு வா, அப்போதான் விடுவோம் என்று கூட சொல்லலாம். என்னவும் நடக்கலாம். அதனால் காரணத்தை கண்டறியாமல் போலீஸார் தங்களது அதிகாரத்தை தவறான முறைகளை பயன்படுத்தி குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வலிக்கிட்டால் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் என்ன நடக்குமெண்டா, பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வேண்டாதவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள்.